வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். இந்த எக்ஸ்பைரி ரொம்ப மோசமாக இருந்தது. புதுசாக வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். என்ன இவ்வளோ ஓவர்டேலாக இருக்குது, ப்ரீமியம் வேறு ரொம்ப குறவாக இருக்குது. இவ்வளோ குறவில் வந்து இவ்வளோ நகர்வு இருந்தால் யாராலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதிர்ச்சி தரும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெட்ஜிங் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாச்சு. ஆனால் இன்றைக்கி நான் என்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணேன். மார்க்கெட் ரொம்ப ஒத்துழைக்கலைங்கிறது உண்மை தான். சரிங்களா? இன்றைக்கி இருந்ததுக்கு வந்து மேலே கீழே அப்படி ஆடினதுனால ஒத்துழைக்கலைங்கிறது உண்மை தான். இருந்தாலும் அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வரத கூலி தருமாங்கள, அது மாதிரி வந்து என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நான் பண்ணேன், எவ்வளோ சேஃபாக பண்ணேன், அது மட்டும் முக்கியம் இல்லாமல் சிஸ்டத்தை அல்கோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா அல்கோவை டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம அது இல்லை. நான் அல்கோவில் போக மார்ஜின் ஃப்ரீயாக இருந்தது. அது என்னென்னலாம் போச்சு, என் மைண்டில் என்னென்னலாம் போச்சு, அதை எப்படி பண்ணேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ இது 3 பங்கை பிரிச்சுக்கலாம் வழக்கம் போல். இது திங்கள், இது செவ்வாய், இது புதன், சரிங்களா, இது வியாழன், அதாவது எக்ஸ்பைரி. சரிங்களா? இப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் அயன் ஃப்ளை அப்படிங்கிற ஒன்று வந்து நான் செவ்வாய்க்கிழமை போட்டேன். அது எப்படி போட்டேன்னா 39,200 2 எண்ணம் போட்டேன், 39,400 1 எண்ணம் போட்டேன். சரிங்களா? இதோட ஆவரேஜ் சராசரி எங்கே இருந்ததுன்னா 39,270. இதுதான் சராசரி. சரிங்களா? சரி இங்கே தான் இருக்குது. சராசரி இங்கே தான் இருக்குது. இங்கேயே மார்க்கெட் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது செவ்வாய்க்கிழமை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்தது. பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. இன்ட்ராடேயில் இருந்தால் கூட க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் பெருசாக இல்லை, இங்கே தான் இருந்தது. சரிங்களா? அதனால் செவ்வாய்க்கிழமை நான் என்ன பண்ணேன்னா எஸ்டிபிடி பண்ணவில்லை. ரைட். இப்போ புதன்கிழமைக்கு வரும். புதன்கிழமைக்கு மார்க்கெட் அப்படியே ஜம்முன்னு சைடுவேஸ்லேயே இருந்தது. ப்ராஃபிட் கொட்டி 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 நல்லா இருந்தது. சர்ன்னு ஒரு மேலே ஏற்றினா பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350லேருந்து அந்தி மணி கிட்டத்தட்ட 400 போயிடுச்சு. வேகமாக ஒன்றும் பண்ண முடியல. சரிங்களா? நல்ல ப்ராஃபிட் இருந்தது, வலிச்சிட்டான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணேன்னா எஸ்டிபிடி மார்க்கெட் மேலே போனதுனால 39,900 கால் என்ன செல் பண்ணாங்க, 39,900 கால் செல் பண்ணேன். கிட்டத்தட்ட 8 எண்ணம் செல் பண்ணேன். சரிங்களா? கீழே வந்து 38,500 புட்டு செல் பண்ணேன். இது எத்தனை எண்ணம்? 8 எண்ணம். இது 38,400 செல் பண்ணேன். எதுக்குங்க? 4 எண்ணம். இங்கே 12, மேலே 8. ஓகேங்களா? அது ஒரு பேலன்ஸ் இல்லாமல் பண்ணேன் கீழே. ஏன்னா மார்க்கெட் மேலே போகணுங்கிறது எனக்கு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய அயன் ஃப்ளை வந்து இங்கே தான் இருக்குது. மார்க்கெட் மேலே இருக்குது. கீழே வந்துச்சுன்னா என்னோட அயன் ஃப்ளை வந்து லாபத்துக்கு வரும். அதனால் இப்படி புட்டை செல் பண்ணிக்கிறேன். கீழே வந்து அயன் ஃப்ளை ப்ராஃபிட்டுக்கு வரும். இந்த எஸ்டிபிடி கொஞ்சம் பிரச்சனைக்கு வரும். எஸ்டிபிடி வந்து உங்களுக்கு ஓடிஎம்மில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது, அதை சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதோட இந்த கதை முடிஞ்சது. என்ன கதை? புதன்கிழமையோட கதை முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ வியாழக்கிழமை 3 பேர் இருக்காங்க. அயன் ஃப்ளை இருக்கிறாரு, எஸ்டிபிடி இருக்காரு, இன்ட்ராடே இருக்காரு. அது என்ன பண்ண போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ வியாழக்கிழமைக்கு வரும். வியாழக்கிழமை மட்டும் தனியாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வியாழக்கிழமைக்கு மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? சரி, இங்கே இருக்குங்க போட்டாச்சா? இதுதான் வியாழக்கிழமை. எந்த இடத்துல கொம்பான இருந்தாலும் இப்படி மார்க்கெட் கீழே வந்து இப்படி மேலே போய் இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்து இப்படியே மேலே போய் முடிச்சாம பாருங்கள். நீங்கள் காலை எங்கே செல் பண்ணுறது, புட்டை எங்கே செல் பண்ணுறது, எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறது, எங்கே போட்டாலும் அடி தான். சரிங்களா? ஸோ இதில் நான் எப்படி சமாளித்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சரி, இப்போ வந்து இல்லையா, இப்போ காலம்பரை நான் என்ன பண்ணேன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 39,200 இங்கே கீழே இருக்குது. 39,400 அது நான் சொல்கிறது அயன் ஃப்ளை சொல்கிறேன். இங்கே 2 எண்ணம் இருக்குது, இங்கே 1 எண்ணம் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும்போது இது ஒன்றையும் இது ஒன்றா கட் பண்ணேன். 39,200. சரிங்களா? கட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது கீழே வர எனக்கு நல்லது தான். 39,200 மேலே போச்சுன்னா 39,400க்கு நல்லது. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் மேலே போகிறத நம்பிக்கை. அதனால் கீழே வர இது 2யும் போட்டு தள்ளிட்டேன். போட்டு தள்ளிட்டு
கீழே இங்கே வரும்போது மேலே நான் எஸ்டிபிடியில் என்ன பண்ணியிருந்தேன், 39,900 பண்ணியிருந்தேன் இல்லையா கால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தள்ளியாச்சு. ஓகே, அப்போது அதுலேயும் ப்ராஃபிட் புக்கு. சரி, அடுத்து என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு பாருங்கள். டைமே கொடுக்கலங்க இந்த 39,400 கட் பண்ணுறதுக்கு. சரன்னு மேலே போச்சு. நான் இவ்வளோ வேகமாக மேலே போகணுன்னு நினைக்கல. ஏன் நினைக்கலன்னா 39,500 இருக்கு இல்லையா, இதில் வந்து ஹையஸ்ட் ஓயே இருந்தது, நிறைய ஓயே இருந்தது. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அது போகும்போது பார்த்தா சரன்னு 39,600 போயிடுச்சு. இதை கட் பண்ணுறதுக்கு மட்டும் டிலே ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, 30,600 மட்டும் நான் இங்கே கட் பண்ணேன். 39,400 அயன் ஃப்ளையை 39,600 போகும்போது தான் கட் பண்ணேன். பெருசாக லாஸ் இல்லை, ப்ராஃபிட்டில் தான் கட் பண்ணேன். சரிங்களா. ஆனால் நான் எஸ்டிபிடிக்கு வச்சுருந்தேன்ல, அதை எல்லாமே வச்சு தேய்ச்சிட்டேன். அதை நான் ஒரு சிஸ்டம் படி கட் பண்ணியிருந்தேன்னா 18 ரூபாய்க்கு கட் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் 10 ரூபாய்க்கு தான் கட் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 வச்சுருந்தேன். ஸோ 8 எண்ணம் போட்டிங்கன்னா 80 ரூபா ஆச்சு. ஸோ அயன் ஃப்ளையில் வந்த லாஸை இது சரி பண்ணிடுச்சு. ஏறத்தாழ சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இந்த பொசிஷனலில் மட்டும் நான் சொல்கிறேன், பொசிஷனலில் மட்டும் எனக்கு எவ்வளோ சிஸ்டம் படி எவ்வளோ வந்திருக்கணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் வந்திருக்கணும். ஆனால் இதுதான் 7,000 வந்திருக்கணும். ஆனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணதுனால, நான் கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணதுனால எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 9,000 ரூபா வந்துச்சுங்க. எக்ஸ்ட்ரா 2,000 ப்ராஃபிட். இது என்னங்க, டிலே பண்ணி மார்ஜின் எப்போ ஃப்ரீ ஆகுமோ அப்படி கட் பண்ணதுனால 2,000. இந்த 2,000 எவ்வளோங்க, 25 லட்சத்துக்கு. சரிங்களா. இந்த கதை ஒன்லி பொசிஷனலுக்கு மட்டும்தான். இன்ட்ராடேக்கு வந்தீங்கன்னா பயந்துருவீங்க, வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இதோட இதை நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு வந்துக்கலாம். சரி, இப்போது இன்ட்ராடேயில் என்னாச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல மார்க்கெட் என்ன பண்ணான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா. சரி, இப்போ இன்ட்ராடேயில் என்ன ஆச்சுன்னா, வாரம் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கான்னு ஒரு நண்பர் சொன்னார், இந்த வாரம் அழிச்சிருமா அப்படின்னு. அதே மாதிரியே என்ன பண்ணான்னா, எடுத்தோடனே ஒரு புட்டு அடித்தாங்க. அடிச்சுட்டு விறுன்னு போய் கால் பூரா அடிச்சிட்டாங்க. இப்போ புட்டாரு வைத்த கலக்குமா கலக்காதா, அடி செம்மடி. இப்படியே வந்தான் இங்கே வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க. இங்கே வந்து அடித்த உடனே பார்த்தீங்கன்னா புட்டெல்லாம் காலி. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 கால் புட்டு செல் பண்ணியிருந்தேன்னா 8 கால் காலி, 8 புட்டு காலி. 2 கால் தான் இருக்குது, 2 புட்டு தான் இருக்குது. இப்படி இருந்தால் எவ்வளோ இருக்கும், செம லாஸில் தான் இருக்கும். சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போவே 7,500 ரூபா லாஸில் போயிடுச்சு. 7,500 ரூபாங்கிறது வந்து கிட்டத்தட்ட அரை %. ஏன்னா என்னோடய பேஸ்கெட் வந்து 15 லட்சம் எக்ஸ்பைரிங்க. சரிங்களா. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 2 பக்கம் அடித்தா கூட ப்ரீமியம் குறைவாக இருந்ததுனால இந்த லாஸ் கம்மியாக இருந்தது. இதே இது ப்ரீமியம் வந்து காலையில் ஓப்பன் ஆகும்போது 240 ரூபா 220 ரூபா இருந்தது. இதே இது காலையில் 400 ரூபா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 0.5% எவ்வளோ இருக்குங்க, 1.5% மாறிடும். ஸோ ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு புலம்புறாங்க. ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது லாஸும் கம்மியாக இருக்கும். அதே மனசு வச்சுக்கணும். ஆனால் இங்கேருந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிச்சிது. என்ன ஓட ஆரம்பிச்சதுன்னா, என்றைக்கும் இல்லாமல் லாஸை விட்டுருங்க, ப்ராஃபிட் லாஸ், மார்ஜின் எக்கச்சக்கமாக ஃப்ரீயாக இருக்குது. மேலே ஹெட்ஜிங் ஆனதெல்லாம் சும்மா காத்தாடுது. இந்த ஹெட்ஜிங்லாம் இதில் எஸ்டிபிடியோட ஹெட்ஜிங் சும்மா இருக்குது. என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஓடட்டும். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா, வரலாறு படி பார்த்தீங்கன்னா, காலையில் உங்களுக்கு லாஸ் கொடுத்ததுன்னா மத்தியானம் ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா. இதுதான் சரிங்களா. சரி அப்படின்ட்டு இங்கேருந்து நம்ம ஒரு லாட்டு பண்ணுறதுக்கு பதிலாக 2 லாட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு நேராக என்ன பண்ணிட்டேன், சிஸ்டத்தில் 2 லாட்டும் கொடுத்து விட்டேன். சரிங்களா. எங்கே வரைக்கும், 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். ஒன்றுக்கு பதிலாக என்னங்க, 2 லாட்டு. சரி, ஏன் நல்ல நேரமோ இல்லை கெட்ட நேரமோ தெரில, செம்மையாக என்னாச்சுன்னா வந்து நல்ல ப்ரீமியம் குறைஞ்சது. மார்க்கெட்டும் சரியாக மூவ் ஆகலை. சரிங்களா. நல்ல ப்ரீமியம் குறைஞ்ச உடனே பயந்து போயிட்டேன். ஏன்னா 2 லாட்டு ஓட்டும்போது என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே லாஸில் இருக்கும், நம்பர் 1. நம்பர் 2 ஹெட்ஜிங் அதிகமாக தேவைப்படும் இல்லையா. ஆனால் இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, 2 பக்கம் இடிச்சிட்டான். அதனால் நிறையா மார்ஜின் ஃப்ரீயாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து 12 to 1. இது வந்து எனக்கு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். 1 லாட்டுக்கு பதிலாக 2 லாட்டு. சரிங்களா. பண்ணிவிட்டு இதுக்கு எடுத்த பார்த்துக்கு 1 மணி வரைக்கும் மார்ஜின் இல்லை. அதாவது 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் எனக்கு மார்ஜின் இல்லை. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் 2 லாட் ஓட்டிங்கன்னா உங்களால் ஓட்ட முடியாதுன்னு தெரியும். சரி, இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, 1 மணிக்கு அப்புறம்
இந்த இதில் ரெண்டு லாட்டு பண்ணியிருந்தேன் இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு லாட்டாக கட் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது இந்த என்ட்ரியில் வேறு மாதிரி சொல்லணும்னா என் சிஸ்டம் ஒரு லாட்டு தான் ஓட்டும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு லாட்டு ஓட்டியிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு லாட்டு 12 to 1 ஓகேங்களா. இப்போ 12.15 ஒன்று போச்சுனால் 1.15 அது வெளியில் போயிடும். 12:30 ஒன்று போச்சுனால் 1:30 அது வெளியில் போயிடும். 12:45 ஒன்று போச்சுனால் 1:45 ஒன்று போயிடும். இப்படியே பண்ணேன் சரிங்களா. பண்ண உடனே மார்ஜின் கிடச்சிருச்சு. மார்ஜின் கிடச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் லாஸ்ட்டில் இருக்கு, மார்ஜின் வேறு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னா வந்து புட்டு அடிச்சுட்டு மறுபடியும் கால் அடிச்சான் பாருங்க. இங்கேயும் என்ன பண்ணேன், ஒரு லாட்டுக்கு பதிலாக 2 லாட்டு பண்ணேன். 1 to 2 பண்ணேன் சரிங்களா. இங்கேருந்து இங்கே பண்ணதில்லை இல்லையா, இந்த தூரம் இதில் மட்டும் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு லாட்டு ஓட்டுறதுக்கு பதிலாக 2 லாட்டு ஓட்டினேன். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு லாட்டை மட்டும் இந்த விண்டோவில் கட் பண்ணிட்டேன், ஒரு லாட்டை மட்டும். மற்றபடி ஒரு லாட்டை எப்பயும் போல் சிஸ்டம் ஓட்டிகிட்டு இருக்கிறது தான். ஸோ அதை வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸோ இதில் மட்டும் எனக்கு பார்த்திங்கன்னா 150 ரூபா டிகே கிடச்சிது. இது எப்போங்க, 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நல்ல டிகே கிடச்சிது ரைட்டுங்களா. சரி, இதே 150 ரூபா இங்கே ஏதாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சண்டை போட போனேன். எங்கே 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சரிங்களா. சண்டை போட்டது தான் மிச்சம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான். அதாவது 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு லாட்டிலேருந்து 2 லாட்டு ஓட்டி அதை 2:30 மணி வரைக்கும் கட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணேன். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, 0 ப்ராஃபிட் தான். சில என்ட்ரி ப்ராஃபிட், சில என்ட்ரி லாஸ் அந்த மாதிரி தான் ஆச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ணேன்னா 2:30லேருந்து 2:45 வரைக்கும் 1க்கு பதிலாக 2 லாட்டு சரிங்களா. ஆனால் இதுலேயும் ஏற்றி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 ரூபா லாஸ் பண்ணிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, மார்க்கெட் எனக்கு கீழே தான் வரணும். ஏன்னா என்னோடய டெல்டா வந்து -200 ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், 2:45க்கு 39,600 காலு புட்டு ரெண்டும் சேர்த்து 70 ரூபாய்க்கு விற்றுட்டு காலுக்கு 100 ரூபா ஸ்டாப் லாஸ், புட்டுக்கு ஒரு 100 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டேன். ஆனால் அதையும் விட்டானா மார்க்கெட் வேகமாக மேலே போனோன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, வேறு ஒன்றும் பண்ணல. இந்த 39,200 காலு போட்டு ரெண்டும் சேர்த்து 40 ரூபாய்க்கு கட் பண்ணேன். 40 ரூபாய்க்கு கட் பண்ணால் எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 30 ரூபா. இந்த 30 ரூபா 2:30க்கு கிடைச்ச லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் நான் கிடைச்சது சரிங்களா. ஆக இந்த மொத்த கேமை எப்படி நடந்ததுன்னா, காலையில் லாஸு, அதை ஒன்றும் பண்ண முடியல, காலையில் லாஸு சரிங்களா. மத்தியானத்துக்கு அப்புறம் நான் 12லேருந்து 1 மணி வரைக்கும் ஓட்டினேன்ல, அதில் 150 ரூபா லாபம். இங்கே வரைக்கும் ஒரு லாட்டு தான் பண்ணியிருந்தேன் சரிங்களா. இங்கே ஒரு லாட்லேருந்து 2 லாட்டு. இது எப்படிங்க, 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். ஓகே, 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மறுபடியும் நான் என்ன பண்ணேன், ஒரு லாட்டுக்கு பதிலாக 2 லாட்டு பண்ணேன். ஆனால் அதில் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ரைட்டுங்களா. 2 to 2.5 நான் ஒரு லாட்டு தான் பண்ணேன். அதில் சிஸ்டம் படி லாஸு நான் அதை இது பண்ணிக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா 2:30லேருந்து 2:45 வரைக்கும் 2 லாட்டு பண்ணேன். அதில் 30 ரூபா லாஸு. கடைசியாக ஒரு ஷார்ட் ஷட்டில் பண்ணேன், அதில் ஒரு 30 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ இதுக்கு சரியாக போச்சு. இதில் ஒன்றும் இல்லை, இதில் 150 ரூபா மட்டும் லாபம் சரிங்களா. சரி, இப்போது இன்ட்ராடே சிஸ்டம் பிரகாரம் ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ லாஸ், எனக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10,500 ரூபா லாஸ் வந்திருக்கணும் சரிங்களா. ஆனால் எனக்கு வந்து லாஸ் எவ்வளோன்னா, இதில் நான் எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்கேன், இது வந்து எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட 3,500 ரூபா நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் மட்டும் சொல்கிறேன். ஆக மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபா லாஸ். 7,000 ரூபா லாஸ். 10,500 ரூபா லாஸ் இருக்கணும். 3,500 ரூபா எப்படி இந்த 12 to 1 போட்டல, அதனால் உள்ளதுனால வந்தது. மிச்சம் வந்து 7,000 ரூபா லாஸு. ஸோ பொசிஷனில் கட் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ராடேயில் 0.5% லாஸ் இருக்கும். பொசிஷனலில் எனக்கு தெரிஞ்சு 0.5% ப்ராஃபிட் இருக்கும். கூட குறையாக இருக்கும். ஏன்னா வந்து சில பேருக்கு பொசிஷன் வந்து எனக்கு வந்து பொசிஷன் கம்மியாக இருக்கும், இன்ட்ராடேயில் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 0.2% வந்து லாஸ் தான் முடிஞ்சுது இந்த எக்ஸ்பைரிக்கு. ஆனால் விஷயம் என்னென்னா,
நான் ஏன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணேன்னா மார்ஜின் சும்மா இருந்தது, ஹெட்ஜிங் காஸ்ட்டு எக்கச்சக்கமாக பண்ணியிருந்தோம், அதுவும் சும்மா இருந்தது. அதை ஏன் சும்மா விடுவானே? அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸில் இருக்குது. நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்திங்கன்னா காலையில் டிகேலேனா மத்தியானம் இருக்கும், மத்தியானம் டிகேலேனா ஈவினிங்கில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாமான்னு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் தான் பெனிஃபிட் கிடச்சிது, பலன் கிடச்சிது. பட் இருந்தாலும் 3500 சொன்னால் கூட ஒரு வாரம் எக்ஸ்பைரிங் நம்ம 3500 பண்ணால் கூட வருடாந்திரத்தில் பார்த்திங்கன்னா கிட்ட 10% 12% வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் காசு பண்ணலாம். ஸோ இதான் நான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக வந்திருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.